குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த புதிய வாழ்க்கைக்காக, ஜீவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. வானமும் பூமியும் மாறி போகும், ஒளிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போகாது. ஸோ இன்றைக்கும் அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். சேர்ந்து வாசிக்கலாம். கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு ரிடெம்ஷன் நம்மளுக்கு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ஒரு சில பாவங்கள் மாத்திரம்தான் பாவங்கள் கிடையாது. இந்த உலகமே முழு பாவத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குது. ஸோ இந்த முழு உலகத்தினுடைய பாவத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு மீட்பை கொடுத்துருக்கிறார். ரிடெம்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பிணை கைதியை மீட்பதற்கு பிணை தொகையை கொடுத்து அவனை மீட்கிற ஒரு விஷயத்தை தான் ரிடெம்ஷன் என்று சொல்வார்கள். ஒரு நாட்டிலையோ இல்லை வேற ஒரு தேசத்துலேயோ ஒருத்தனை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அவனுக்கு அவனை விடுதலை செய்யணும் அப்படின்னா ஒரு சில தொகையை கேட்பாங்க, ஒரு ரேன்சம் கேட்பாங்க. ஸோ இந்த அரசாங்கம் அந்த தொகையை கொடுத்தோ இந்த ரேன்சமை கொடுத்தோ ஜனங்களை அனுப்பி அவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸ் செய்வாங்க. ஸோ அதுதான் ரிடெம்ஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, ரிடெம்ஷன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதா நம்மளுக்காக அனுப்பினார். தம்முடைய அன்பின் நிமித்தமாக நம்மளுக்கு அனுப்பி எவ்வளோ தொகையை செலுத்தணுமோ அது தம்முடைய இரத்தத்தினாலேயே செலுத்தி எல்லா பாவத்திலிருந்தும் மீட்பை நம்மளுக்கு தந்திருக்கிறார். பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மேலோட்டமாக இல்லை வெளிப்பிரகாரமாக பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பாவத்தின் விளைவாக என்னென்னலாம் வந்துச்சோ எல்லாத்திலிருந்தும் மீட்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பாவத்தின் மூலம் தான் மரணம் வந்துச்சு, பாவத்தின் மூலம் தான் சாபம் வந்துச்சு, பாவத்தின் நிமித்தம் தான் வறுமை வந்துச்சு, ஏழ்மை வந்துச்சு, வியாதி வந்துச்சு, நோய் வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா கெட்ட விஷயங்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களும் பாவத்தின் நிமித்தமாக வந்தது. ஸோ அந்த மாதிரி எல்லா பாவத்திலிருந்தும், பாவத்தினுடைய எல்லா எஃபெக்ட்ஸிலிருந்தும், பாவத்திலிருந்து எல்லா கான்சிக்வன்சஸ்லிருந்தும் ஆண்டவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் நம்மளை விடுதலையாக்கி இன்னைக்கு விடுதலையோடு அவரை ஆராதிக்கும்படிக்கு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாவத்தின் நிமித்தம் வந்த கான்சிக்வன்சஸ், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இன்னைக்கு வரணும். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது தலைவலியோடு எந்திரிச்சிருக்கலாம், உங்களுடைய பாடி பார்ட்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் ஒரு சோர்வு காணப்படலாம். இது எல்லாமே பாவத்தின் நிமித்தம் வந்த விளைவுகளாக இருக்கிறது. இவைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுத்து மீட்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே மீட்பு நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. இந்த ரத்தத்தினாலாகிய மீட்பு அப்படின்ற போது, இந்த ரத்தம் அப்படின்ற போது அது ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய தொகை. அது யாருனாலையும் செலுத்த முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் செலுத்தினார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு லேண்டை நீங்கள் இன்னைக்கு யாருக்காவது வித்துட்டீங்கன்னா, நாளைக்கு போய் திரும்ப அதே லேண்டை நீங்கள் வாங்கணுன்னாலும் அவங்க என்ன விலையை அதுக்கு வச்சுருக்காங்களோ அதை கொடுத்தா தான் உங்களால் வாங்க முடியும். ஒருவேளை நீங்கள் கம்மியாக விற்றுருக்கலாம், ஆனால் அவங்க விற்கும் பொழுது அதிகமாக விற்றாலும் நீங்கள் அதை கொடுத்து செலுத்தினாதான் அந்த லேண்ட் உங்களுக்கு திரும்ப வந்துடும். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிசாசு நம்மளை எல்லாம் ஆண்டோடைய கையிலிருந்து பிடுங்கிட்டான். நம்மளை எல்லாரையும் மீட்பதற்காக ஒரு பெரிய தொகையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இந்த பாவமாகிய உலகத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஸோ ஒரு பெரிய ப்ரைஸ் ஆண்டவர் பே பண்ணியிருக்கிறார். ஸோ அதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக ஆண்டவர் உங்களை மாற்றி இருக்கிறார். நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னா அந்த பொருளுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த பொருள் அவ்வளோ விலைக்கு மதிப்புள்ளது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த பொருளை வாங்குவோம். அதே போல் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார் என்றால் நீங்கள் அவ்வளோ மதிப்புடையவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த மாதிரி பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்து சுகத்திலும் பலத்திலும் ஆசீர்வாதத்திலும் இன்றைக்கு வச்சிருக்கிறார். ஸோ இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்துட்டார். அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டுட்டீங்க. ஒன்ஸ் ரிடீம்டுனா ஃபார் எவர் ரிடீம்டு தான். ஒரு தடவை மீட்கப்பட்டீங்கன்னா நித்தியத்திற்கும் நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்கன்னா திரும்ப பிசாசுடைய கையில் நீங்கள் போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஸோ ஒரு தடவை நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்கன்னா, ஒரு தடவை உங்களுடைய வியாதி பலவீனங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, ஃபார் எவர் யூ ஆர் ஹீல்ட், ஃபார் எவர் யூ ஆர் ரிடீம்ட். திரும்ப திரும்ப வருகிற பிரச்சனைகள், திரும்ப திரும்ப வருகிற சோர்வு, திரும்ப திரும்ப வருகிற வியாதிகள், பலவீனங்கள், இவைகள் எல்லாம் ஏன் வருதுன்னா உங்களுக்கு அந்த மீட்பை குறித்ததான சரியான தெளிவான ஒரு படம் இல்லாதனால திரும்ப வருகிறது. ஸோ இன்றைக்கி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் பலவீனத்தை பார்க்குறீங்க, சோர்வை பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போகணும். ஒவ்வொரு நாளும்
நாளும் புதிய புதிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை ஆட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு காட்டுகிறார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைகளும் வியாதிகளும் எதுவாக இருந்தாலும் வருகிறது. ஸோ இன்றைக்கு எந்த விதமான சோர்வுகள் பலவீனத்தோடு நீங்கள் எழுந்திருந்தாலும், இந்த நாளில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாலும், நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க என்ற தெளிவான ஒரு சிந்தையோடு நீங்கள் இருங்க. ஏன்னா நீங்கள் அவருக்குள், அவராலே, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுடையது. ஸோ அந்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் இன்றைக்கி வாழுங்க. நீங்கள் நானும் பாவத்தின் விளைவாக வந்த பிரச்சனைகளில் வாழணுன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அது நம்முடைய தப்பு தான். நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காருன்னு. ஸோ ஒரு நாளும் பாவத்தின் விளைவுகளாகிய எந்த பிரச்சனைகளிலும், எந்த நாசங்களிலும், எந்த பலவீனத்திலும் வாழாமல் அவருடைய இரத்தத்தினால் கிடைத்த மேன்மையான ஆசீர்வாதத்தில் வாழும்படிக்கு இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையை புதிதாக்கி கொள்வோம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் இந்த நாளெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you all. I'll see you next time. Bye bye.